கிட்டத்தட்ட 30 வருஷமா ஒருத்தவன் போர் முடிஞ்சதே தெரியாம போராடிட்டு இருந்திருக்கான். 1944ல பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற லூபாங்ன்ற ஒரு ஐலாண்டுக்கு ஜப்பான் அவங்களோட ஆர்மியை அமெரிக்காவை எதிர்த்து போராடுறதுக்கு அனுப்புறாங்க. அந்த ஆர்மியில ஒருத்தவர் தான் நம்ம ஹீரோ ஒனாடா. அமெரிக்காவை எதிர்த்து போராட போன ஜாப்பனீஸ் ஆர்மிக்கு ஜப்பான் கமாண்டர் கொடுத்த அந்த கமாண்டு தான் பிரச்சனையே. வடிவேல் காமெடியில அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லுவாரு நம்ம போண்டாமணி. அதே மாதிரி ஜப்பானோட கமாண்டர் சரண்டர் ஆகக்கூடாது, அதே மாதிரி போரே முடிஞ்சிருச்சுன்னு நீங்க கேள்விப்பட்டாலும் நீங்க அதை நம்பக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. உண்மையாவே வேர்ல்டு வார் 2 1945ல அஃபிஷியலா முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம ஹீரோ ஒனாடா கூட போன அத்தனை ஆர்மி நண்பர்களை இழந்திருந்தாலும் தன்னந்தனியா நின்று போராடிட்டு இருந்திருக்காரு. பிரச்சனை என்னன்னா, வார் முடிஞ்சும் 29 வருஷம் தன்னந்தனியா ஒளிஞ்சிருந்து போராடிட்டு இருந்திருக்காரு. ஃப்ளைட்ல துண்டு சீட்டு போட்டிருக்காங்க, மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா விதத்துலயும் வார் முடிஞ்சிருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா இவரு எல்லாத்தையுமே எதிரி நாட்டு சதின்னு நினைச்சுக்கிட்டு 29 வருஷமா தனியாவே இருந்து அதுக்கப்புறமா இவரோட எக்ஸ் கமாண்டர் அவரே அந்த ஐலாண்டுக்கு வந்து வார் முடிஞ்சது, யூ கேன் சரண்டர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் சரண்டர் ஆயிருக்காரு. நம்மளும் இந்த மாதிரி தான் ஓவர் திங்கிங்ல மாட்டிக்கிறோம்ல. சப்ஸ்கிரைப்.